எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி விசில் சின்னம் தான் இருக்குது, பிரதானமாக அங்கே இருக்குது. விசில் சின்னத்துக்கு போட்டி ஆப்போசிட்டில் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா ரெட்டலையோ உதயசூரியனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு மாற்றாக அவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நீங்கள் அவங்களெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணால் இருக்குது. ஆனால் அந்த இளைஞர்கள் மத்தியிலே அக்ராஸ் த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஊடுருவலை ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் வந்து இருக்கு. ஸோ விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இதுதான் எதிர்காலங்கிறீங்களா? அப்படிதான், அதுதான் போகும். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். அப்படி போனால் தான் ஒரு ஒரு இந்த ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் பண்ணோம். இவங்க பண்ணுற விமர்சனம் வந்து எல்லா தலைமுறைக்கும் போய் சேரணும்ல. இப்போ நீங்கள் திமுகவும் அண்ணா திமுக விமர்சனம் பண்ணால் அவங்க ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்கப்பா, அவங்க தோற்று போன அந்த இதில் பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களே, ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் பேசுகிறாங்கலாம் பல விமர்சனங்கள் வரும். ஓகே, இல்லை எனக்கு தமிழ்நாட்டுடைய சூழல் அப்படி தான் இருக்குது. பாஜக எதிர்ப்புங்கிறது இன்றைக்கி அது இருக்கு, அதில் என்ன சந்தேகம் இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி வந்து அது வந்து பாஜக எதிராகலாம் போகணும் நான் நம்பலை. நிச்சயமாக அது பாஜகவை ஒரு நேச சக்தியாக தான் பார்க்கும். ஆமாம். ஸோ அதிமுக ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஐடிவிக்குனா இல்லை ஒரு சூப்பர் ஸ்டார்கள் தான் ரொம்ப டீகோட் பண்ணால் தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா இந்த விஜய் பெற்ற வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல்ல சினிமா புகழ், லேடிஸ் ஓட்டு, யங் ஓட்ஸு, சோஷியல் மீடியா. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே அதிமுக இல்லை. எஸ். ஸோ இதெல்லாம் இருந்தும் திமுக கோட்டை விட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து மேண்டேட்ரி, இன்னும் கம்பல்சரியாக இந்த விஷயங்கள் வேணும். எதுக்கு நாம பாஜக குலைக்கணும், நாம புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்திருக்காரு, நாம எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த மைண்ட் செட்டுக்கு முன்னாடியே அவர் வந்திருக்கணும், நிச்சயமாக வந்திருக்கணும். என்னை கேட்டால் தேசிய கட்சிகளில் நீங்கள் என்னதான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது ஒரு அளவுக்கு மேலே கை கொடுக்குது. எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. ஸோ டெல்லியில் ஒரு லகான் இருக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிறவங்களையும் சமாதானப்படுத்தணும். டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சி போய் சொல்லிட்டு வரணும். நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டம் ஆச்சுலாம். நீங்கள் தேசிய கட்சியில் இருக்கிறீங்கன்னா நான் வந்து அப்படியே நிம்மதியாக அப்படியே ஓரமாக இருந்துக்கிறேன்னு இருக்கலாங்க. இல்லை இங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இங்கே இருக்கிற ஃபோர்ஸுக்கு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது சரியான இடமே இல்லை. ஸோ அண்ணாமலை கையில் எடுக்க வேண்டியது விஜய் எதிர்ப்பு தான். விஜய் எதிர்ப்பு, டிவிக்கு எதிர்ப்பு. அவங்க பாருங்க, ஒரு முன் அனுபவம் இல்லாமல் அவசரப்பட்டு கட்சி வந்துட்டாங்க, அவங்க பல தவறுகள் செய்கிறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை முன்வைக்கணும். ஓகே, இப்போ திரும்ப வந்து இப்போ ஒரு ராஜ்யசபா உடைய ஒரு வாய்ப்பு இருக்கும், அதையும் தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அது திரும்பவும் பாஜகவை கோபப்படுத்தும். ஓகே, இதெல்லாமே ஒரு சிக்கல். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா இல்லையா? இல்லை ஸ்ட்ராட்டஜி இருக்கோ இல்லையோ, நீங்கள் கட்சியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் ஆட்சிக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திருமிகு ராம்கி அறிந்துள்ளார். வணக்கம் ராம்கி சார். வணக்கம். என்ன சார், தமிழ்நாடு அரசியலுக்கெல்லாம் இன்னொரு புதிய கட்சி பரபரப்பாக இருக்குல்ல? ரொம்ப பரபரப்பா இருக்கு. இன்னொரு புதிய கட்சியை வந்து தமிழ்நாடு அரசியல் களம் பார்க்க போது யாரை பத்தி சொல்ல போறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ சென்டரையும் கன்வின்ஸ் பண்ணி இருப்பதாக தகவல். கட்சி பத்தின அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கோவையில் இருக்கலாம் அல்லது சென்னையில இருக்கலாம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை எதுக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும், ஏன் புதிய கட்சி ஆரம்பிக்கணும், இதற்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கு? அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறது காலத்தின் தேவைதான். ஒரு கட்சி இன்னைக்கு உருவாக வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு சூழல் அப்படி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இது நியூ நார்மல். தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு விசில் சின்னம் தான் இருக்குது, பிரதானமாக அங்கே இருக்குது. விசில் சின்னத்துக்கு போட்டி ஆப்போசிட்டில் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா ரெட்டலையோ உதயசூரியனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு மாற்றாக அவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நீங்கள் அவங்களெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணால் இருக்குது. ஆனால் அந்த இளைஞர்கள் மத்தியிலே அக்ராஸ் த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஊடுருவலை, ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் வந்து இருக்கு. ஸோ அதனால் இப்போ ஒரு எந்த கொள்கையும் பேசாமல், எதுவுமே கட்டமைப்பு இல்லாமல், பூத்து கமிட்டிலாம் வந்து பாஜகலாம் பேசி எல்லா ஸ்டேட்லையும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் கூட சொன்ன பூத் கமிட்டிலாம் இல்லாமல் எப்படி ஒரு கட்சி வரும்னு நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் உடச்சி போட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கடைசி 4 நாள் ஒர்க் பண்ணால் போதும். அதான் சொல்கிறேன். இன்றைக்கி காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டை போட்டிருக்க எத்தனை பேர் சென்னையில் இன்றைக்கி பார்க்குறீங்க? இன்றைக்கி அதான் அன்னைக்கான வேலை. அது அந்த ஒரு வாரம் ஒர்க்கு,
முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அது போல் வந்து கடைசி நேரத்தில் அது என்ன பண்ணணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி, ஆனால் அது வேலைகளை பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ராஜெக்டை டீல் பண்ணுற மாதிரி பண்ணி கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கட்சிக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் கட்சிகளால் நிச்சயமாக முடியாது. திமுக அதிமுக எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பழைய கட்சியாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தான் அதில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி வந்து உதயநிதியை வந்து இல்லை அதிமுகவில் புதிய இளையத்தலைவர்லாம் வந்தால் கூட அது டைம் எடுத்துக்கும், நிறைய டைம் ஆகும் அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. அப்போ அந்த வரக்கூடிய கட்சி வந்து இன்னும் சினிமா நடிகர் இன்னொரு கட்சி ஆரம்பித்தா கூட அது இன்னொரு சினிமா நடிகர் கட்சியாக தான். ஓகே. ஸோ இப்போ வரக்கூடிய வந்து பாருங்கள், இந்த கவர்மெண்ட்டோட இந்த கட்சியோட ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், ஆட்சியாளர் நிர்வாகம் அந்த விஷயங்களில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், அரசியல் அனுபவம் உள்ளவர், அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் இருக்குல்ல, அது இந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளுதான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இதுதான் எதிர்காலங்கிறீங்களா? அப்படிதான், அதுதான் போகும், அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். அப்படி போனால் தான் இந்த ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் பண்ணோம். இவங்க பண்ணுற விமர்சனம் வந்து எல்லா தலைமுறைக்கும் போய் சேரணும்ல. இப்போ நீங்கள் திமுகவும் அதிமுக விமர்சனம் பண்ணால் அவங்க ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்கப்பா, அவங்க தோற்று போன அந்த இதில் பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களே, ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் பேசுகிறாங்கன்னா பல விமர்சனங்கள் வரும். ஒரு புது கட்சி ஒரு புது பிளேயர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆளு, நாங்கள் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன்லாம் சொல்லும்போது அதுக்கு சரியான இடமா தான் நான் பார்க்குறேன். அதனால ஒரு மாற்று அண்ணாமலை மாற்று ஓகே, அதுக்குள்ள நானும் உடன்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாஜகங்கிற ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்கே சார். கண்டிப்பாக அது வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அவர் ஆரம்பிக்க போகக்கூடிய கட்சியோ அமைப்போ ஒரு மதசார்பற்ற அமைப்பாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா அவர் முன்னாடி இருந்த இடம்ங்கிறது பாஜக. தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமான அந்த கோர் ஹிந்துத்வாவை கையிலெடுக்காத தலைவர் வந்து அண்ணாமலை தான். மற்றவர்கள் எப்படி பேசியிருப்பாங்கன்னு தெரியும். அவர் ஒரே ஒரு இடத்துல வந்து இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ண இடங்கிறது வந்து தஞ்சாவூர் மைக்கேல்பட்டி. அதுக்கப்புறம் ஒரு பெருசா அந்த இஷ்யூக்குள்ள அவர் போகல. இதெல்லாம் அவருக்கு நெகட்டிவா இருக்கே சார். இல்லை, எனக்கு தமிழ்நாட்டுடைய சூழல் அப்படிதான் இருக்குது. பாஜக எதிர்ப்புங்கிறது இன்றைக்கி அது இருக்கு, அதில் என்ன சந்தேகம் இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி வந்து அது வந்து பாஜக எதிராகலாம் போகணும் நான் நம்பலை. நிச்சயமாக அது ஒரு பாஜகவை ஒரு நேச சக்தியாக தான் பார்க்கும். ஆமாம், நீங்கள் வந்து பாஜகவுக்கு இன்றைக்கி அதிமுக ஒரு தோழமை கட்சி, நேச சக்தி. அது உங்களுக்கு தெரியும். பாஜக கூட்டணினால் நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு அவங்க நல்லா புரிஞ்சு தான் அவங்க கூட்டணி போட்டாங்க. இன்றைய வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த எலெக்ஷனில் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பாஜக அதிமுக குறை சொல்லல, அதிமுக பாஜக குறை சொல்லல. உங்களுக்குள்ள சிக்கல்லாம் இருக்கு. எங்களுக்குள்ள சீட்டை கொடுக்கல, எங்களுக்கு நாங்கள் கேட்ட தொகுதி கொடுக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் தாண்டி பெரிய அளவில் பொதுவெளியில் அவங்களுக்குள்ள பெரிய மோதல்லாம் வந்ததில்லை. ஸோ ஒரு அதிமுக ஒரு தோழமை சக்தியாக அப்படி பார்க்குறாங்க. அது செட்டில் ஆகிடுச்சுல. அது மாதிரி ஒரு இளைஞர்களுடைய முன்னிலைப்படுத்தி ஒரு புது ஃபோர்ஸாக புது கட்சியாக வரும். இது நிச்சயமாக பாஜகவோட சாயம் இருக்குது, பின்னணி இருக்குன்னு பேச தான் போகிறாங்க. அது வந்து நம்ம ஆல்ரெடியே பண்ணது ஒரு நோன் ரிஸ்க்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ஆக்சுவலாக அது. இதை தாண்டி அது செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் எந்த அளவுக்கு போய் ரீச் பண்ண போறாரு. ஸோ அதிமுக தொடாத இடங்கள்ல அவர் தொட முடியுமா? ஸோ அதிமுக ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஐடிவிக்குனா இல்லை, ஒரு சூப்பர் ஸ்டார்கள் தான் ரொம்ப டீகோட் பண்ணதான் நான் பார்க்குறேன். எப்படின்னா இந்த விஜய் பெற்ற வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல சினிமா புகழ், லேடிஸ் ஓட்டு, யங் ஓட்ஸு, சோசியல் மீடியா. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே அதிமுக இல்லை. எஸ். ஸோ இதெல்லாம் இருந்தும் திமுக கோட்டை விட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து மேண்டேட்ரி, இன்னும் கம்பல்சரியாக இந்த விஷயங்கள் வேணும். இதை வச்சுக்கிட்டு எப்படி இப்போ இருக்கிற கவர்மெண்டோட பெட்டரான கவர்மெண்ட் என்னால் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை விதைக்கணும்ல. இப்போ நீ அண்ணாமலைன்னா ஓகேப்பா, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் நிர்வாகம் தெரியாரு, அவர் நல்லா ஒரு எல்லா விஷயத்தையும் பேசுறாரு, அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் அவர் நேஷனல் பார்ட்டியில் இருக்கிறதுனால அவருக்கு சரி ஃப்ரீ ஹேண்ட் இல்லை, ஒருவேளை வெளில வந்தால் இன்னும் தைரியமாக பேசுவார்னு ஒரு நம்பிக்கை அவர் செய்வாரா என்னங்கிறது நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ஆரம்பிக்கிறார். வேறு யாராவது கட்சி ஆரம்பித்தா கூட இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது. பட் அவர் ஆரம்பிக்கும் போது அவருக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து கை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது சார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அந்த கட்சியுடைய வளர்ச்சி என்பது ஒரு பெரிய அளவில் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் வந்து நான் பாஜக காரன்னு சொல்லுவதற்கே பல பேர்லாம் கூச்சப்பட்ட காலங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதையும் மீறி கார்ல வந்து பாஜக கொடி கட்டுறது, அதை வந்து நான் பாஜக காரன் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு ஃபயர் பிராண்டா உருவாக்குறது வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ தேர்தல் சமரசத்துக்காக அவரை வந்து டீப்ரமோட் பண்ணாங்க, ஒரு புதிய தலைவரை கொண்டு வந்தாங்க. நோட்டோக்கு கீழே வந்து போயிடுச்சு. ஸோ நாம மறுபடியும் பாஜகவுக்கு தலைவராக வந்து
மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் மோசமா போகி ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் அவருக்கு இருக்கும். ஸோ அதன் காரணமாக எதுக்கு நாம பாஜக குலைக்கணும், நாம புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்திருக்காரு, நாம எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த மைண்ட் செட்டுக்கு முன்னாடியே அவர் வந்திருக்கணும், நிச்சயமா வந்திருக்கணும். என்னை கேட்டால் தேசிய கட்சிகளில் நீங்கள் என்னதான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது ஒரு அளவுக்கு மேலே கை கொடுக்காது. எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. ஸோ டெல்லியில் ஒரு லகான் இருக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிறவங்களையும் சமாதானப்படுத்தணும். டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சி போய் சொல்லிட்டு வரணும். நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டம் ஆச்சுலா. நீங்கள் தேசிய கட்சியில் இருக்கிறீங்கன்னா நான் வந்து அப்படியே நிம்மதியாக அப்படியே ஓரமாக இருந்துக்கிறேன்னு இருக்கலாங்க. இல்லை இங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இங்கே இருக்கிற ஃபோர்ஸுக்கு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது சரியான இடமே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது நீங்கள் நம்ம வந்து பாஜக ஒரு பெரிய பூதாகரமாக ஆக்கியாச்சு ஆக்சுவலா. அது வந்து பாஜக காரணம் அவங்களுக்கு ஒரு டிஸ்பிரேஷன் இருக்கும்ல, நம்மளும் கட்சி வளரணும், 10 வருஷமா அங்கே 15 வருஷமா அங்கே மத்தியில் இருக்கோம், நம்ம இங்கே கட்சி இல்லையேன்னு நினைக்கிறதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ரெண்டாவது திமுகவும் பாஜக பேரை சொல்லியே பெரிய அளவு வளர்ந்துருச்சு. எல்லாத்துக்குமே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து. ஆக்சுவலாக பிஜேபிங்கிறது ஒரு நேஷனல் பார்ட்டி, அவ்வளோதான், ஒரு தேசிய கட்சி. எப்படி காங்கிரஸோ அது மாதிரி தான் பாஜக. எண்ட் ஆஃப் த டே இப்படி தான், தேசிய கட்சி தான், மாநில கட்சி தான். நீங்கள் இதையும் போட்டி போடவே கூடாது. ஆக்சுவலாக இது தப்பான சினாரியா. பாஜகவை வந்து திமுக எதிர்த்ததும் திமுக பாஜக எதிர்த்து தப்பான சினாரியா. ஆக்சுவலாக அது வந்து 2 பேரும் கை கொடுத்தது, அது நம்மளை வந்து ஏமாற்றி ரிசல்ட் வேறு எங்கேயோ போயிடுச்சு. பாஜகவுக்கு இன்னைக்கு 3% ஓட்டு இருக்கு. அந்த 3%க்கு 5% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து திரும்ப மோடி வந்து இல்லை இன்னும் பல விஷயங்கள், ஏதாவது ராஜீவ்காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு 13 தடவை வந்தார். அதுபோல் மோடியும் ராகுல் காந்திலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு பல தடவை வந்து தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப க்ளோஸாக அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தேசிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு. அதுவும் இந்த 3%ங்கிறது 5% ஆகும். அவ்வளோதான், 5 தாண்டி போகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ அது இன்னொரு நாம் தமிழர் கட்சி, அவ்வளோதான். தேசிய கட்சிகளுக்கு அவ்வளோதான், அதுக்கான இடம் அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் 5 எங்கே இருக்குது, இங்கே 22 எங்கே இருக்குது, 35 எங்கே இருக்குது, போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி. இதனால வந்து தேசிய கட்சிகளுக்கான ஒரு பெரிய ஸ்கோப்பு இங்கே கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஒரு சாப்பாட்டில் எல்லாரும் ஒரு இன்கிரீடியன்ட் மாதிரி தான் ஆக்சுவலாக. அவங்களும் மாதிரி தான் அவங்களும் இருக்கணும். அவங்கள வந்து தவிர்த்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. தேசிய வாக்காளருங்கிறது தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தேவை அது. அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, சரி அது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து இளைய தலைமுறைகளை கவர் பண்ணுறதா ஒரு கட்சி, இல்லை ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் கட்சி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கட்சி, கிராமங்களில் கட்டமைப்பு இருக்கிற அதிமுக போன்ற கட்சி, இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு அணியாக வரும்போது அதுக்கு பெரிய ஒரு பெரிய மொமெண்டமே கிடைக்கும். இதுதான் ஆந்திராவில் நடந்தது. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து சந்திரபாபு நாயுடு பாஜக பக்கம் போகிறதுக்குலாம் விரும்புவேன். ஸோ இப்போ ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் மாதிரி பவன் கல்யாண் வர்றாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஒரு அனுபவம் உள்ள பல காலமாக ஆட்சியில் இருந்து நிர்வாகத்தில் இருந்த சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் பவன் கல்யாண், நடுவில் வந்து தேசிய கட்சியாக பாஜக. இந்த 3 முகம் கொண்டு ஒரு கூட்டணியா வரும்போது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அவங்க ரன் பண்றாங்க. இது போன்ற காட்சி தமிழ்நாட்டுக்கு வரணும். நான் உடச்சே கேட்கிறேன், எடப்பாடியார், அண்ணாமலை, பாஜக 3 பேரும் கூட்டணி வைக்கலாம் வருங்காலத்துல அப்படின்னு சொல்லி. வருங்காலத்துல நடக்குமா என்னன்னு தெரியல. அது நடந்ததுன்னா இன்றைய சூழலுக்கு, இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வந்து கூட்டணி நோக்கி போகுது. ஆட்சி மட்டும் இல்ல, இந்த அரசியலே கூட்டணி அரசியலா மாறிடுச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா கூட, ஒரு பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் போனா கூட எல்லா கட்சிகளுமே கூட்டணியோட தான் போக போறாங்க. ஸோ அந்த கூட்டணியில் நமக்கு எது தோதா வரும், நமக்கு ஒரு 3 பேரும் இப்போ உங்க ஏரியா இது, நீங்க இங்க ஒர்க் பண்ணுங்க, என் ஏரியா இது, தேசிய வாக்காளர் நான் குறி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஏரியா பிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ட்ரைலர் மாதிரி இப்போ பண்ணி காமிச்சாங்க. அதிமுக பாமக வந்து உங்க ஏரியா நீங்க பண்ணுங்க, நாங்கள் ஏரியா பார்த்துக்கிறோம். இப்போ நல்லா ஜெல்லா இருக்கு 2 பேருக்கும். ஸோ இந்த அப்ரோச் தான் எடுப்படும் நினைக்கிறேன். ஸோ அதனால இவங்க வெற்றி தோல்வியெல்லாம் பற்றி கவலைப்படாம அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுவா. தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணி, ஒரு தொகுதி உடன்பாடா அமைஞ்சு வரும் தான் நான் பாக்குறேன். இதுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு இருக்கு. சோ அண்ணாமலை புதிய கட்சிக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா ஒரு மாதிரி அவர் வந்து அவர் டிவிகேக்கு மாற்றாக தன்னை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஓகே, அப்படி பண்ணுனா ஏன்னா மக்கள் டிஎம்கே அட்டாக் பண்ணக்கூடாது, விஜய் அட்டாக் பண்ணணும், யாரையுமே அட்டாக் பண்ணக்கூடாது, பிஜேபி அட்டாக் பண்ணக்கூடாது, காங்கிரஸ் அட்டாக் பண்ணக்கூடாது, டிஎம்கே அட்டாக் பண்ணக்கூடாது, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ட்ரெடிஷனல் பழைய கட்சிகள். திரும்ப அவங்களே விமர்சனம் பண்ணிட்டு அவங்க பண்ணா அது மக்கள் எடுபடாது. சோ அண்ணாமலை கையில் எடுக்க வேண்டியது விஜய் எதிர்ப்பு தான். விஜய் எதிர்ப்பு, டிவிக்கு எதிர்ப்பு. அவங்க பாருங்க, ஒரு முன் அனுபவம் இல்லாமல் அவசரப்பட்டு கட்சி வந்துட்டாங்க, அவங்க பல தவறுகள் செய்யறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை முன்வைக்கணும். அப்படி வச்சா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ தமிழ்நாடு களம் என்பது அண்ணாமலைக்கு கட்சி தொடங்க சாதகமான சூழல் தான் இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஓகே சார், அப்படியே அதிமுக நோக்கியும் சில பல கேள்விகள் இருக்கு சார். விஜய் இப்பவும் அதிமுக வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்றும் சிலருங்கிற தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசினாரோ அதே தான் இப்பவும் ஆட்சிக்கு வந்த பிறகும் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி வாக்கு வாங்கியிருக்காங்க சார். அவங்க அந்த கட்சி ஒரு எம்ஜிஆர் கட்சி,
எம்ஜிஆரை வந்து நீங்க வந்து இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கீங்க. அவர் ஆரம்பிச்ச கட்சியை வந்து மற்றும் பலர் மற்றும் சிலர்னு சொல்லுவது இது வந்து உண்மையாலுமே வந்து இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? இல்லை அது தூர்ந்து போன சக்தியெல்லாம் சொல்றாரு. நிச்சயமா அதிமுக பலவீனமாக தான் இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாவில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லை, லேடிஸ் ஓட்டு அவங்களால கேப்சர் பண்ண முடியல, யங் ஓட் சுத்தமாக இல்லை. ஸோ ஒரு சினிமா ஸ்டாரோ ஒரு யங் ப்ராமிஸ், சினிமா ஸ்டார்லாம் விடுங்க, ஒரு இளைய தலைமுறை அது மாதிரி ஒரு உதயநிதி மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி கூட இங்கே யாரும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பலவீனமாக இருக்குது. அவங்க நிறைய ப்ராசஸ் போகணும், அதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. இப்போ தடாலடியே 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தோன்னே 25 எம்எல்ஏ தூக்கிட்டு மாவட்ட செயலர் இடத்துல போட்டார். இப்போ இது ஒரு பெரிய கிளீனப் ப்ராசஸ். இப்போ அந்த 25 பேர் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோக்கி போகிறார் எடப்பாடி. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், காலம் கொடுத்தது அது பண்ணி ஆகும். பட் இதெல்லாம் இருந்தாலும் ஏன் வந்து விஜய் தொடர்ந்து வந்து அதை இக்னோர் பண்ணுறாரு? மற்றும் பலர் தூந்த சரி அவங்க முடிஞ்சு போச்சு அல்லு சில்லுகள்னு சொல்ற காரணம் வந்து அது விஜய்க்கே ஒரு மாதிரி தற்காப்பு அரசியல் மாதிரி தான் சொல்லலாம். இப்போ நீங்கள் பாருங்க, திமுகவை என்னாலதான் இருக்க முடியும், அதிமுகவில் இருக்க அதேதான் தொடர்ந்து அதை சொல்றது. நீங்க ஒருவேளை இப்போ இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சு, விஜய் பொறுத்தவரை பெரிய வெற்றி தான், யாரும் எதிர்பாராத வெற்றி. 100 தாண்டி இருக்காரு. 2006 கலைஞரால் செய்ய முடியாததை இன்னைக்கு அவர் வந்து மைனாரிட்டி அரசுக்கு தான், இன்னைக்கு மைனாரிட்டி அரசு தான், ஆனால் 100 தாண்டி போயிருக்காருல்ல. ஸோ இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு நான் தான் போட்டி, மற்றவங்கலாம் பழைய கட்சிகள் போயிட்டேங்க, நான் தான் இனிமே அப்படிங்கும்போது தான் சொல்லுவாங்க, இல்லை சொல்லாமல் இருப்பாங்க. ஆமாம். ஆனால் இவர் வந்து வலிந்து போய் இனிமேவும் திமுக தான், எனக்கும் டிவிக்காகவும் டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்று போய் அவர் எந்த பதவியும் இல்லாமல் உட்காந்துருக்காரு. அவரை போய் இழுத்து ஸ்டாலின் சார் அப்படிங்கிறாரு. அவர் தோல்வியில இருக்காரு, அவர் கட்சி தலைவராக இருக்காரு. அந்த கட்சி ஒன்றும் பெரிய நடவடிக்கைலாம் இல்லை, அந்த எதிர்கட்சி தலைவராக உதயநிதி வந்தாச்சு. இருந்தாலும் எனக்கு போட்டி ஸ்டாலின் தான் சொல்றதுக்கு என்ன காரணம், திரும்ப நான் திமுகவுக்கு மாற்று, திமுக தான் என்னுடைய, மற்றவங்கெல்லாம் மாற்றுன்னு சொல்றதுல நிறைய விஷயங்கள் டிகோட் பண்ணி. முதல்ல வந்து திமுகன்னு சொல்வதன் மூலமாக பாஜகவுக்கு நான் வந்து ஒரு நெருக்கம் கூட சொல்ல, நான் வந்து திமுக ஆன்டி திமுகங்கிறது ஒரு அஜெண்டா பாஜக. ஸோ அதனால நீங்க நினைக்கிற வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ காங்கிரஸ் மத்தியிலையும் இப்போ திமுக எதிர்ப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ அதுக்காகவும் ஒரு இது. ரெண்டாவது, மற்ற கட்சிகள்லாம் இல்லை, நான் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருப்பேன், திமுகவை எதிர்ப்பு தான், ஆன்டி திமுக தான் இங்கே நிற்குது. ஸோ அதனால கடைசி வரைக்கும் சர்வைவல் இருக்கு, நான் இங்கே இந்த அரசியலை நிற்பேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸாக தான் சொல்றாரு. அவர் இன்னைக்கு அதிமுக நேரடியாக எடுத்தா அவருக்கு என்ன பலன்? அதிமுக ஒரு பலனும் கிடையாது. ஸோ இப்போ அதனால தொடர்ந்து அதை இவ்வளோ வெற்றிக்கு அப்புறமும் தொடர்ந்து திமுகவை இழுத்து வச்சுக்கிறது காரணமே அதுதான். ஸோ செய்வதன் மூலமாக இப்போ நீங்கள் அவர் சட்டமன்றத்தில் பேசுகிற விஜய் வேற மாதிரி இருக்காரு, இந்த மாதிரி பேசுகிற விஜய் இருக்காரு. ஸோ இதெல்லாம் பிளான் லாங்குவேஜ் நம்மளை வந்து வேரியேஷன் பார்க்க முடியுது. ஆமாம், சட்டசபையில் விஜய் வந்து அம்பியா இருக்காரு, திருச்சியில வந்து அந்நியனா மாறி. அது ஏன்னா அதான் இங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படிதான் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா நீங்க திமுக பற்றி மட்டும் பேசுவேன், மற்றவங்களை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லும்போது மற்றவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, நாம அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு நினைச்சிக்கிறாங்க. இப்போ மல்லிகை சேதியார் சொன்னார் பார்த்தீங்களா, வைகோ வந்து பொட்டி கடை ரெடி ஆயிட்டாரு பனையூர் போறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போல போய் துரதிருஷ்டங்கிறது பெரிய வார்த்தை. ஆமா, துரதிருஷ்டமா நாங்க உதயசூரியன் நின்னுட்டோம். ஆனா சீர்காழியில வந்து அவங்க வந்து தீப்பெட்டி சின்னத்துல நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, கடைசி நேரத்துல வந்து உதயசூரியன் நிக்கிறோம்னு சொன்னாங்க. சீர்காழியில மட்டும் தீப்பெட்டி நின்னுதுன்னா டெபாசிட்டே போயிருந்திருக்கும். நீங்க அந்த அளவுக்கு இருந்தது. அங்க வந்து ரெட்டை, அதாவது நீங்க வந்து அங்க விசிலுக்கு சுத்தமா பெரிய இதா இல்லை. ஆனா அங்கதான் வந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட செயலர், இந்த தாவேகால் விஜயோட 30 ஆண்டுகள் கூட இருந்த ஒரு ரசிகர் மன்ற தலைவர் அங்க நிற்கிறார் கேண்டிடேட். அவர் ஜெயிச்சா அன்னைக்கு அவர் மினிஸ்டர் ஆயிடுச்சுவா. அப்படி இருக்குது அங்கே நிலமை. அங்கே வந்து ரெட்டலைக்கும் நான் சீர்காழியில் கேட்ட வரைக்கும் எல்லாருமே ரெட்டலை தாங்க போட போகிறோம்னா சொன்னாங்க. ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார் வந்து திருவெண்காடு பகுதியில் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ பேரும் வந்து பண்ணியும் அவங்க வந்து ரிசல்ட்ஸ் மாறி இப்படி போனதுக்குன்னா ஒரு அதிர்ஷ்டம் தான். ஆக்சுவலாக சீர்காழியில் மதிமுக வந்து உதயசூரியன் ஜெயிச்சதே பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ அவர் துரதிருஷ்டம் அவர் சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்க, போய் தாவேக்காட போய் சேரணும்னு. ஸோ சீர்காழிக்கும் இடைத்தேர்தல் எதிர்பார்க்கலாம் போல இருக்கே. நிச்சயமா தான் நம்ம சந்தோஷத்தோட சீர்காழி மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நீங்க சீர்காழி இடைத்தேர்தல்னா நிச்சயமா அந்த தாவேக்கா அந்த பிரமுகர் போட்டிடுவார், அவர் ஜெயிப்பார், ஜெயிச்சா அவர் மினிஸ்டர், மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் கிடைச்ச மாதிரி. ஓகே, ஏன்னா அது வரைக்கும் இந்த கடந்த காலத்தில் நடந்ததே கிடையாது. குறிப்பா மயிலாடுதுறைக்கு வந்து என்ன சாபம்னு தெரியல. எம்பி அந்த ஊர் கிடையாது, எம்எல்ஏ அந்த ஊர் கிடையாது, பொறுப்பு அமைச்சர் அந்த ஊர் கிடையாது. நீங்க சொன்னது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆக்சுவலா நீங்க பொறுப்பு அமைச்சர், நான் கடந்த ஆண்டுகளே கடந்த திமுக செய்த எத்தனையோ தவறுல இது ஒரு முக்கியமான
பொறுப்பு அமைச்சர் முதல்ல வந்து ஜெயிச்சு வந்தோடனே டெல்டாவுக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன அவர் சொன்னார், நானே ஒரு டெல்டாக்காரன் வந்து ஒரு பசப்பா வந்து சொன்னாரு, நான் வந்து டெல்டா மருமகன்னாரு. அவர் மாயவரத்தின் மருமகன் தான், திருவெண்காட்டின் மருமகன் தான், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி. பட் அதை சொல்லி நான் இருக்கும்போது எதுக்காக மினிஸ்டர் எல்லாம் சொன்னாங்க. அப்ப அதுக்கு மயிலாடுதுறை மட்டும் யாருமே இல்லைனால இங்கிருந்து குறிஞ்சிப்பாடியில இருந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை இன்சார்ஜா போட்டாங்க. அப்புறம் அவரு போனதுக்கு அப்புறம் திரும்ப அன்பில் மகிழ்ச்சி போடுறதா இருந்தது. அப்புறம் இல்லாம புதுக்கோட்டை அவர் ஆலங்குடில இருந்து மெய்யநாதன் உணர்ந்து போட்டாங்க. ஸோ இவர்கள்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து உணர்ந்து போட்டது. இப்ப கடந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விழாவுக்கு போறேன். அந்த விழாவில் வந்து அந்த லோக்கல் எம்எல்ஏ அப்போ இருந்த ராஜ்குமாரோடைய ஃபோட்டோ போட வேண்டியிருந்தது, சுதாவுடைய எம்பியாக இருந்த அவங்களுடைய ஃபோட்டோ போட வேண்டியிருந்தது, மெய்யநாதன் போட வேண்டியிருந்தது, லோக்கல் திமுக எல்லா அப்புறமும் போட வேண்டியது. இப்போ அதே சிக்கல் தான் கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு எல்லா ஊரும் இங்கேருந்து வந்து வெங்கட்ராமன் அவருடைய போட்டோ எல்லாம் போட்ட சம்பந்தமே இல்ல தொகுதி. மயிலாப்பூருக்கு மயிலாடுதுறைக்கு ரெண்டுலயும் மயில் இருக்குல்ல, அதான் சரி. மயிலாப்பூர் சரி, மயிலாடுதுறையும் சரி, சிவனை வந்து மயிலா வந்து அம்பாள் பூஜை பண்ணாங்க. சோ அந்த காரணத்துக்காக அங்கிருந்து இங்க போட்டாங்க போல இருக்கு. ஆமா, இது வந்து எனக்கு இதை யாரு கொடுத்த ஐடியான்னு தெரியல. ஒருவேளை அதிகாரிகள் பிளண்டர் தான் சார். நிச்சயமா பிளண்டர். நீங்க அது தேவையில்லாத புது பவர் சென்டர்ஸ் உருவாக்கவே கூடாது. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்பி இருக்காங்க, கட்சியில மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ இவர்களை தாண்டி இப்போ ஒரு மயிலாடுதுறை பகுதியோட கோரிக்கை மூலம் நான் எங்க கொண்டு கொடுக்கறது? ஒரு டவுன்ல எனக்கு பிரச்சனைனா அந்த மாவட்டத்தோட சேர்மன் கொடுக்கலாம், அந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ கொடுக்கலாம், எம்பிட்ட கொடுக்கலாம், இந்த ஆளுங்க சேர்க்க மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லலாம். இது தாண்டி நான் பொறுப்பு அமைச்சரை போய் பார்த்து என்ன சொல்றது? அப்படி அவர் அது பவர் சென்டர் இருந்தா என்ன சொல்லுவாங்க, நீங்க அவரை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இதனால என்ன நடந்திருக்கு? ஒரு வேலையும் நடந்ததே இல்லை. இது தேவையில்லாத ஒரு பவர் சென்டர். இது எதுக்காக வந்து இதை வந்து ரொம்ப அதை வந்து திமுக செய்ததை இந்த அரசும் ஏன் கண்டினியூ பண்ணுது லாஜிக்கா புரியல. சம்பந்தம் இல்லாம பல பேருக்கு வந்து அரியலூர், திருநெல்வேலி, ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து அரியலூர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன காரணம்? ரெண்டாவது, நீங்க இப்ப இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே பயங்கர ஒர்க் லோட் ஆக்சுவலா. அவர்களால் சென்னையில இருந்தே அவர்களுடைய துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாக்குறதுக்கே நேரம் இல்லை. அதுவும் நிர்வாகத்துக்கு வேற புதுசு, கஷ்டம், லேர்னிங் பீரியட். உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களுக்கு எம்எல்ஏ இருக்காரு சார், எம்எல்ஏ இருக்காங்க, உங்களுக்கு கட்சி அமைப்பு, கட்சியை வளருங்க, அங்க இருக்காங்க. அந்த கட்சியெல்லாம் எதிர்கட்சி எவ்வளவோ கேள்வி கேட்கறாங்க. அதை வர்றத ஸ்டாலின் இருக்கும்போது முதல்வருக்கு முகாம்லாம் நடத்தினாரு. வரப்போது உங்களுக்கு எல்லா கோரிக்கைகள், எல்லா விதமான விஷயங்களும் வந்து உங்களை வந்து சேரப்போகுது. நீங்க சென்னையில இருந்துகிட்டே அட்ரஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க பொறுப்பு அமைச்செல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்காங்கன்னு தெரியல. சொல்லலாம், இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து அந்த அனுபவம் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. 24 நாள்ல நம்ம பார்த்த பாடம் தான் ஆக்சுவலா. நீங்க எல்லா அமைச்சருக்குமே ரீல்ஸ்ல இருக்காங்க. அதெல்லாம் அது ஒரு அரசியல் விமர்சனமா பாக்குறேன். ரீல்ஸ் ஆட்சி நடக்குதுலாம், அதெல்லாம் தாண்டி நிஜமாவே நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. இப்போ டிஎன்இபியில் நடக்கிற விஷயங்கள், ஹார்ட் டிஸ்க் திட்டு போகுதுன்னு சொல்கிறது, பல விஷயங்கள். பஸ்ஸு வந்து வீக்கெண்ட்லாம் பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது. கிளாம்பாக்கத்தில் போய் பாருங்கள், ஃப்ரைடே ஒரு ரவுண்டு நீங்கள் கிளாம்பாக்கம் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ அதாவது ஒரு நிர்வாகத்தை தடுமாறுறாங்க ஆக்சுவலாக. அது புதுசாக வர்றவங்களுக்கு அது இயல்பு தான் அது. ஆனால் வந்து ஒரு சில செக்டர்ல பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கிற விஷயம் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் டிபிலாம் டைரக்டாக பாதிக்கப்பட்டது. அதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சின்ன விஷயங்கள்லாம் அது பெரிய அளவு நெகட்டிவ் இருக்கும். ஏன் அம்மா உணவகத்துல போயிட்டு ஜெயலலிதா போட்டோ எடுத்துட்டு விஜய் போட்டோ வைக்கிறதுனால என்ன வந்து சாதிச்சிட்டாங்க சொல்லுங்க? அது ஸ்டாலின் கவர்மெண்ட் நடந்தது இல்லையா? முதல் நாள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே இந்த விஷயம் நடந்தது, சென்னையிலே நடந்தது. இப்போ அவர் தலையிட்டு இல்ல அது பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அம்மாவனை சரி பண்ணலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனா அம்மாவனுக்கு தான் ஜெயலலிதா படம் இருந்தது 5 வருஷமும். நீங்க ஆட்சிக்கு வந்து 20 நாள்ல அந்த ஜெயலலிதா படம் தூக்கிட்டு விஜய் படத்தை வைக்கிறதுல என்ன இருக்கு? ஆட்சிக்கு ஏன் அந்த மாதிரி நடத்தணும்? ஸோ இதெல்லாம் உங்களோட கவனத்துக்கு போதா இல்லையாங்கிறது தெரியல. நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சிக்கல். என்னன்னா, திமுக செய்த நல்ல விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் தான் நம்ம பாராட்டலாம். திமுக செய்த தப்பான விஷயங்கள் அவங்க எங்கெங்கெல்லாம் சரிக்கு விழுந்தாங்களோ அதெல்லாம் இவங்க தொடர்றாங்க. ஸோ திமுக செய்த அதே தவறுகளை தாவேக்காவும் பண்றாங்க. அதோட கூடுதலாக அவங்க வந்து இருக்கும்போதே அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி, கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு எந்த வித்தியாசமே இல்லாம இப்படி ஒரு அரசியல் நடத்தினாங்க 5 வருஷம். அது மாறும்னு பார்த்தா இன்னைக்கு இவங்க கட்சியே இல்லை, ஆனாலும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு பேட் டைம் தான் தமிழ்நாட்டுக்கு. அதனாலதான் மக்கள் வந்து இப்ப நீங்க பாருங்க, போன மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும்போது போக போக இந்த அரசு வந்து இன்னும் அரசு ஊழியர்களே ஒரு ஏண்டா போட்டோங்கிற மைண்ட் செட் இருக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப மோசமான பெரிய ஷிஃப்ட் வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு பயத்துல இருக்காங்க ஆக்சுவலா. இவங்க ப்ராப்பரா டிஏ கிடைக்குமா, அது கிடைக்குமா? இப்போ ஸ்கூல்ஸ்லாம் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்குது, இப்போ டீச்சர்ஸ்லாம் வராங்க. ஸோ என்ன நடக்கும்? இப்போ இன்னைக்கு நிஜமான ஹீட் வந்து உண்மை இந்த ஒரு மாசத்துல தெரியும். பட்ஜெட் போடும்போது அவங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட போறீங்க. நீங்க திமுக வந்து எழுதி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் அங்க பண்ண போறோம், பண்ணலன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன பெரிய வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்கல. அவங்க கொடுத்தது எல்லாமே ரொம்ப அதிகபட்ச இதெல்லாம்
அதுக்கும் டெல்லி போனது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டாகவே இல்லை. அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் கேரளா சீஃப் மினிஸ்டரோட உட்காந்து 25 நிமிஷம் பேசியிருக்காரு. இங்கே 10 நிமிஷம் கூட இல்லை. ஃபினான்ஸ் மினிஸ்டரே 10 நிமிஷம் தான் பேசினாருங்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால டெல்லி விசிட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கை கொடுக்கல எனக்கு. அப்போ நம்மளுக்கு சப்போர்ட் அங்கேருந்து இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இப்போ திரும்ப வந்து இப்போ ஒரு ராஜ்யசபா உடைய ஒரு வாய்ப்பு இருக்கும், அதையும் தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அது திரும்பவும் பாஜகவை கோபப்படுத்தும். ஓகே, இதெல்லாமே ஒரு சிக்கல். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா இல்லையா, இல்லை ஸ்ட்ராட்டஜி இருக்கோ இல்லையோ, நீங்கள் கட்சியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் ஆட்சிக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். முக்கியமாக நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய சிக்கல்லாம் இருக்குது. இதையெல்லாம் எப்படி இந்த அரசு சரி பண்ண போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி தான் ரொம்ப முக்கியம். முதல்வர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசணும். அது இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு பெரிய முதல்ல பேசணும். அடுத்தது ஒரே மாதிரி பேசணும். அங்கே சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி இருக்காரு, இதில் வேற மாதிரி இருக்காருன்னா அப்போ அவருடைய எண்ணம் ஓட்ட என்ன இருக்குது, இன்னும் அந்த எலெக்ஷன் மோட்ல இருக்காரா, திரும்ப ஏன் எதிர்கட்சிகள் மேலே இவ்வளோ ஆவேசமாக இல்லை. ஏங்க திமுக நினைச்சிருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இவ்வளோ பெரிய கூட்டணி கட்சிகள்லாம் போய் சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு நல்லதாக ஒரு நன்றி சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. இல்லைன்னா அது அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்கலாம், ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. ஆமா, இப்போ கூட வந்து இல்லை நீங்கள் அங்கே போயிடுங்க இங்கெல்லாம் சொல்லிடலாம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு இதாக இருக்காங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக செஞ்சிருக்கலாம். பட் அதெல்லாம் அவர் கட்சி தான் கூடாது. ஆமா, அவர் ஏன் வந்து ரொம்ப திரும்ப திமுக எதிர்ப்பை முன்னிறுத்துறா அப்படிங்கிறதுக்கான ஒரு இல்லை. இப்போ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா நாங்கள், ஆனால் அவருக்கு வந்து இன்னைக்கு தேவைப்படுறதுனால அதை முன்னிறுத்துறாரு. பட் இதில் வந்து என்னன்னா இது இப்படியே போகும். நான் நிஜமான கிளைமாக்ஸ் இடைத்தேர்தலில் வரும். அந்த இடைத்தேர்தல் எவ்வளோ சீக்கிரம் வரப்போகுது, 2 மாசத்துல வருமா 6 மாசத்துல வருமாங்க தெரியல. நீங்க ஞாபகம் இருக்கும் எத்தனை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது தெரியல. இது வரைக்குமே 5 தொகுதி, இன்னும் 7 இன்னும் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு அறிவிப்பு வரான்னு இருக்குது, மயிலம்லேருந்து ஒரு அறிவிப்பு வரான்னு இருக்குது. ரெண்டாவது சபாநாயகரே வந்து சொன்னார், நான் இன்னைக்கு அறிவிச்சிருவேன். நான் அன்னையிலேருந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரமா வெயிட் பண்ணி மறுநாள் நான் அறிவிப்பேன், நாளை அறிவிப்பேன்னு சொன்னார். அவரே சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல. ஸோ அதை இப்போ இங்கே எடப்பாடி போன்றவர்கள் ரொம்ப அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கணும்னா நேரடியாக போய் அதை ஃபாலோ பண்ணி தாராளமாக சொல்லலாம். 44 எம்எல்ஏக்கும் 25 எம்எல்ஏக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. போனால் போதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக போய் இறங்கி போய் இது பண்ணலாம். பட் சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகிறது, அதுக்கு முன்னாடி சில கால்களாக இருக்குது. அவங்க ஒருவேளை இதை அவசரப்பட்டு அந்த 4 பேருடைய ராஜினாமாவை எடுத்தது, அது ஒரு பெரிய ராஜினாமா ஏற்றதே ஒரு பெரிய சிக்கல் தான் அது. ஸோ அதனால அது ஒரு பெரிய இதாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ பை எலெக்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக நான் நினைக்கிறேன் இந்த அரசுக்கு. ஏன்னா அந்த பை எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு பார்க்காத இடைத்தேர்தலாக இது இருக்குன்னு நிச்சயமா இருக்கும். அதுல பயங்கர இதுவரைக்கும் பார்க்காத இடைத்தேர்தல் ஆக்சுவலா இருக்கும். இந்த இடைத்தேர்தல் நிச்சயமா கூட்டணியாகத்தான் விஜய் பண்ண போறாரு. எதிர்ப்பக்கம் யாரெல்லாம் போட்டிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி. ஏன்னா இந்த வந்து 4 தொகுதி வெவ்வேறு விதமான டைனமிக்ஸ். இப்போ நீங்க வந்து மதுராந்தகம் வந்து அதிமுக கோட்டை, அங்க திமுக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு வந்து திமுகவுடைய கோட்டை. ஸோ அங்கே அதிமுக இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்லாம் எப்படி அமைய போகுதுன்னு தெரில. அவங்க தனித்தனியாக நிற்பாங்களா, எப்படி கூட்டணி அமைக்க போகிறாங்க என்னன்னு தெரில. இது நடுவில் வந்து ஒருவேளை அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு ரெடி ஆகிட்டாருன்னா அவரும் கண்டிப்பாக நிற்பார். ஸோ நிச்சயமாக இடைத்தேர்தல் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும் தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல், குறிப்பாக அண்ணாமலை அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம இப்படியா பேசியிருக்கோம். பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸையும் படி வச்சு பேசியிருக்கீங்க. மேலும் கொடுத்து பேசிய நன்றி ராம்கி சார். நன்றி.